கிரீன் எரர் ரீசைக்ளர்ஸ் அப்படிங்கிறது வந்து மின் மற்றும் மின்னணு கழிவுகளை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியவும் அது மறுசுழற்சி செய்யக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்ட் அண்ட் ஆத்தரைஸ்டு மறுசுழற்சி மையம். ஸோ பொதுவாக இப்போ என்னை பற்றி ஒரு சில வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு என்வாமெண்டல் இன்ஜினியருங்க, கம் அண்ட் அட்வொகேட் இன் என்வாமெண்டல் லா அண்ட் பாலிசி. ஸோ எனிதிங் டுவர்ட்ஸ் கிளைமேட் ஆக்ஷன், அதாவது இப்போ நம்ம நிறைய படிக்கிறோம் இல்லையா, அதாவது கால சூழ்நிலையெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது, பொல்யூஷன் வந்து அதோட மேஜர் அப்ஜெக்டிவ்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ என்னோடய ஃபோக்கஸ் எல்லாமே அதில் மட்டும்தான். ஸோ சஸ்டைனபிலிட்டி, கிளைமேட் ஆக்ஷன், இந்த ஒரு ஆங்கிளில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2017 கிரீன் எரர் ரீசைக்ளர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை இதே நோக்கத்தோடு தான் தொடங்கினது. ஸோ என்னோட ஒரு கெஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதில் வந்துட்டு மோஸ்ட் ஹசார்டஸ், அதாவது தீங்குத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து சூஸ் பண்ணணும், அதை எப்படியாவது ஹேண்டில் பண்ணணும். அதிகமான ஒரு நச்சுத்தன்மை இருக்கிற பொருள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து இப்போது நிலவில் பார்த்திங்கன்னா நியூக்ளியர் வேஸ்ட்டுங்க, அப்புறம் வந்து மெடிக்கல் வேஸ்ட், நம்மளோட ஆர்கன் வேஸ்ட், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நச்சு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அடுத்த ரகத்தில் இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா வேஸ்ட். இது ஏன் அந்தளவுக்கு கூடியது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வால்யூம். இப்போ நம்ம சாலிட் வேஸ்ட்டுங்கிறப்போ நம்ம டே டு டே வந்து பார்சல்ஸ் வாங்குகிறோம், சாப்பிட்றோம், அதோட வேஸ்ட், சாலிட் வேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா வால்யூம் ரொம்ப ரொம்ப ஹை, அதிகமாக டே டு டே நம்ம வீடுகள்லையும் சரி கம்பெனிகள்லையும் சரி அதிகமாக வேஸ்ட் ஜென்ரேட் ஆகும். அதே அளவுக்கு வேறு ஸ்ட்ரீமில் ஓரளவுக்கு நல்லாவே ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வேஸ்ட் தான். ஸோ வேஸ்ட் வந்து கவர்மெண்ட்டோட ரூல் பிரகாரம் ஒரு 106 வகையான பிரிச்சுருக்காங்க. இந்த 106 வகைகள்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் கம்ப்யூட்டர் பிரிண்டரில் இருந்து உங்களோட நம்ம டாக்டர்கிட்ட போனால் யூஸ் பண்ணுற இந்த இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர் ஆகட்டும், அதெல்லாம் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கீழே வருது. இல்லை வந்து ஒரு மில்லுலையோ இல்லை வேறு எதோ இண்டஸ்ட்ரியலோ ஆட்டோமேஷன் டிவைஸ் பண்ணுறாங்கன்னா அது ஆட்டோமேஷன் கேட்டகரியில் வருது. எலக்ட்ரிக்கல், நம்ம இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிவைஸும் வந்து எலக்ட்ரானிக் சிப்போடு இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு நிறையா. அப்புறம் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண கொடுக்குற டாய்ஸ் முதற்கொண்டு பேட்டரி ஆப்ரேட்டட் டிவைஸ் வந்துருச்சு, போர்டு வந்துருச்சு. எல்இடி, அதாவது முன்னாடி வந்து இன்கேண்டசன்ட் பல்ப் சொல்லுவோம், இப்போ அதுக்கப்புறம் அது வந்து ஃப்ளோரசன்ட் டியூப்ஸ்ன்னு ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் இப்போ எல்இடி டியூப்ஸ் வந்துருச்சு, எல்இடி பல்ப்ஸ் வந்துருச்சு. ஸோ டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக வந்துட்டு வேஸ்ட்டோட வகைகளும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இயரில் பார்த்திங்கன்னா எங்களோட கலெக்ஷன் வந்து வெறும் 10 டன் வேஸ்ட் எடுத்தோம். 10 டன்னு சொல்லும்போது அது கொஞ்சம் பெருசாக தான் தெரியும், லைக் 10,000 கிலோ எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில், இந்த க்ரீன் பிஸ்னஸ்ங்கிற வேர்ட்டிக்கலில் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மீகர், அதில் அது ரெவென்யூவோ இல்லை எதுவுமே நம்ம அதில் ஜென்ரேட்டே பண்ண முடியாதுங்க. ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு 2022, இப்போ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர், அதாவது 2024-25 பார்த்திங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 1200 டன்னுக்கு ப்ளஸ் நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ வேஸ்ட் மட்டும் இல்லை, நிறைய ஆங்கிளில் இருக்குது. பேட்ரி இருக்குது, இப்போ எல்லாருமே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அது இனி ரெவல்யூஷன் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறையா வகைகளுக்கான முன்னோட்டமாக எங்கள் கம்பெனி வந்து இனி அப்கமிங் இதில் நிறையா ஹேண்டில் பண்ணுவோம்னு நம்புகிறோம். ஸோ இப்போதைக்கு வேஸ்ட் பொறுத்த வரைக்கும் எங்களால் முடிந்த அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை எக்ஸ்பேன்ஷனும் பண்ணி எல்லாம் ரன் பண்ணி போய்ட்ருக்கோம். ஸோ இதே மின் மற்றும் மின்னணு கழிவுகள் எங்கள் கம்பெனிக்கும் இல்லை வெளியில் வந்து ஒரு கடைக்காரர் கேட்குறாரு, நான் வந்து அந்த வேஸ்ட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்க. ஸோ ஆஸ் அ ஃபார்மல் ரீசைக்ளர் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, முதல்ல மெட்டீரியல் இங்கே வந்ததுக்கப்புறம் அதை தரம் பிரிப்போம். லைக் நிறைய வகையான வேஸ்ட் நான் சொன்ன மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதனால் அதை தரம் பிரிப்போம். அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா டேட்டா டிஸ்ட்ரக்ஷன், அதாவது நம்ம நிறைய படத்துலேயும் கூட பார்த்துருக்கோம், டேட்டாங்கிறது வந்து எவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். ஒரு காமனர், ஒரு இண்டிவிஜுவல் டேட்டாவில் இருந்து ஒரு கார்ப்பரேட்டோட டேட்டா வரைக்கும் எல்லாத்தோட டேட்டாவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த ஆங்கிளில் டேட்டா டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும், ஃபிசிக்கல் அண்ட் சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரக்ஷன் ரெண்டுமே நாங்கள் பண்ணுறோம். அது வந்து ஸ்டோரேஜ் டிவைசஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம். அது முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மேனுவல் டிஸ்மேண்ட்லிங், அதாவது டிஸ்மேண்ட்லிங் டிவைசஸ் யூஸ் பண்ணி அதோட எலக்ட்ரானிக்ஸை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி ஒரு இரும்பு, காப்பர், அலுமினியம் அந்த மாதிரி தனித்தனியாக ரகம் பிரித்துக்கொள்வோம். அடுத்தது செகண்டரி ரீசைக்ளிங். அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மெஷின்ஸை வந்து டெப்ளாய் பண்ணி, இப்போ வயர்ஸ், கேபிள்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலுமே, வேறு சில பொருட்கள் பிசிபி இதெல்லாம் இருக்குன்னாலுமே அதோட காம்பனன்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பொருளை மெஷினில் ஃபீட் பண்ணி நம்ம க்ரஷ் பண்ணிடுவோம். க்ரஷ் பண்ணி அதுலேருந்து வர மெட்டல் பார்த்துட்டிங்கன்னா காப்பர் பவுடர், அலுமினியம் பவுடர், இல்லை மிக்சட் மெட்டல் பவுடர், இந்த மாதிரி நிறைய பவுடர் வகைகளாகவும் வரும். பிளாஸ்டிக்கெல்லாம் ஷ்ரெட் பண்ணி தனியாக வால்யூம் பண்ணி இது பண்ணிக்குவோம். இரும்புக்கும் போயிடும்.
இந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக அதுக்கான ஃபவுண்ட்ரிஸ்க்கே வந்து தன்னைத்தானே போயிட்டு அதுக்கு அடுத்த ப்ராசஸில் போய் அடுத்தடுத்த மெட்டீரியலாகவும் வந்து நாம் டெய்லி யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஏன் நீங்கள் உட்கார சேர் கூட மேபி எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து வந்திருக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து மேபி இதுலேருந்து ஆல்ரெடி ரெக்கவர் பண்ண ஒரு காப்பர் மூலமாக உங்களுக்கு ரீசைக்கிள்டாக வந்திருக்கலாம். இப்போ ஆப்பிள் ரீசெண்டாக உங்களுக்கு ஒரு ஆடு கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஐஃபோன் தயாரிக்கிறது ரீசைக்கிள்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடு கூட வந்திருந்தது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து செகண்டரி ரீசைக்ளிங் வரைக்கும் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து இந்த சர்க்குலர் எக்கனாமி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டு இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு ரா மெட்டீரியலாக போகணும் அப்படிங்கிற ஒரு சில ஃபோக்கஸுங்க. இதில் வந்து சர்க்குலர் எக்கனாமியோட ஒன் ஆஃப் த மிஷன் தான் இந்த கான்செப்ட்டுங்க. நாங்கள் அதே சமயம் இந்த டெக்னாலஜிலாம் இருக்குது இல்லைங்களா, இந்த ஏஐ, வர்ச்சுவல் ரியாலிட்டி இதெல்லாம் வந்து இன்வால்வ் பண்ணி டீப் டெக் மூலமாக ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணி ட்ரேசபிலிட்டி கொண்டு வரும். லைக் நான் இப்போ வந்து நீங்கள் இருக்கிற சேர் வந்து இவேஸ் மூலமாக வந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட வந்து ஒரு கெஸ்ஸுங்க, ஒரு ஹைப்போதசிஸ். இதுவே வந்து அதுதான் விஷயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி வேணும். அந்தளவுக்கு டிரான்ஸ்பரன்சி பண்ணுறதுக்கும் எங்கள் டீம் இப்போ கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க.